தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் ஒரு நல்ல செய்தியை, தமிழ் உணர்வு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக நான் ஒவ்வொரு நாள் காலையிலே 6 மணி முதல் 6:30க்குள் 2 நாளிதழ்களை படித்து விடுவேன். இன்றைய அரசியல், சமூக, பொருளாதார, அறிவியல் தொடர்பான செய்திகளின் பதிவுகளை படித்து விடுவேன். தொடர்புடையவர்களுக்கு தேவையானால் அதை நம்முடைய கைபேசியிலே படம் எடுத்து அனுப்பி பாராட்டு தெரிவிப்பேன். அப்படித்தான் 2 நாட்களுக்கு முன்னால் 5:30 மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே திருநெல்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு 50 பேர், ஒரு உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக மாநகராட்சி ஊழியருடைய ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம். 5 மணிக்கே பார்த்து விட்டேன் தினமணி நாளிதழ். உடனே அதை படம் எடுத்து, அதாவது போராடக்கூடிய போராளிகளை ஆக்கப்படுத்துகிற அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர்களை அணியப்படுத்துகிற முறையாக இது மாதிரியான நடவடிக்கைகளை நான் செய்வதுண்டு. உடனே அந்த படத்தை அனுப்பி பாராட்டு தெரிவித்தேன். அதுபோல ஒவ்வொரு நாளும் 3வதாக ஒரு நாளிதழ், அது இந்துவாக அல்லது தினமணியாக கூட இருக்கலாம், அந்த சுவரொட்டிகளிலே, அந்த விளம்பர தாள்களிலே போட்டிருக்கிறத அந்த தலைப்புகளை படித்து விட்டு தேவையானால் கூடுதலாக ஓரிரு நாளிதழ்களை வாங்கி விடுவேன். இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊரில் நேற்று திருச்செந்தூருக்கு சென்று அங்கே வருகிற ஜூலை 7 அன்று நடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய முப்பாட்டன் முருகனின் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் நேரடியாக சென்று ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து தொடர்பான விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு சொந்த ஊருக்கு ஆழ்வார்த்தனருக்கு வந்து இரவு என்னுடைய பிள்ளைகளை பார்த்து விட்டு இரவு அங்கே தங்கி அதிகாலையிலே 5:30 மணி அளவிலே புறப்பட்டு பேருந்து ஏறுவதற்கு வந்தேன். வருகிற வழியிலே என் வீட்டுக்கு செய்தித்தாள் போடக்கூடிய நண்பர் தன்னுடைய மிதிவண்டியிலே வந்தார். அவரிடத்திலே இன்றைய தினத்தந்தி தினகர நாளிதழை வாங்கி பேருந்தில் உட்கார்ந்து பயணிச்சுட்டு எடுத்து விட்டு அந்த தினத்தந்தியை புரட்டுகிற பொழுது அவ்வளவு மனவேதனையாக இருந்தது. தமிழ்நாட்டு திரைப்படங்களுக்கு இப்படி பெயர் வைக்கிறார்கள், தமிழ்நாட்டு திரைக்கலைஞர்கள் இதில் நடிக்கிறார்கள். பாருங்க, டெஸ்ட் இப்படி ஒரு ஆங்கில பேர். இந்த நாளிதழ்களிலே, கிழமை இதழ்களிலே, சுவரொட்டிகளிலே திரைப்பட பெயர்களை நான் பார்க்கிறது வழக்கம். இப்போ அண்மை காலமாக பார்க்கிறேன், நல்ல தூய தமிழ் பெயர், உயிர் மூச்சு, எளிய நடிகர்கள் தான். அப்புறம் இன்றைய திரை உலகின் விண்மீன், ஆங்கிலத்திலே சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிறார் அல்லவா, ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற ஒரு திரைப்படத்தின் பெயர் கூட கூலி. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, நமக்கு என்ன கதைன்னு தெரியாது, ஆனால் பெயர் தூய தமிழில் கூலி என்று இருக்கிறது. அதே போல தரைப்படை என்கின்ற பெயரிலே ஒரு திரைப்பட விளம்பரத்தை பார்த்தேன். அதற்கு அடுத்து நம்முடைய அன்பு தம்பி பச்சை தமிழன் பா கௌதமன், அவங்க அப்பாவே எனக்கு மிக நெருங்கிய தோழராக இருந்தார், புரட்சிகர இயக்கங்களோடு தொடர்புடையவர். பா கௌதமன் எடுக்கிற படையாண்ட மாவீரா, இப்படி பேர். இப்பொழுது சொன்னனே அல்லவா, பா கௌதமுடைய தந்தையார் புரட்சிகர இயக்கங்களோடு தொடர்புடையவர் என்று. அவருடைய அந்த தொடர்பில் இருந்த மிகப்பெரிய புரட்சியாளர் நம்முடைய ஐயா புலவர் கலியபெருமாள். புலவர் கலியபெருமாளுக்கு திருவள்ளுவன், சோழ நம்பியார் என்று 2 புதல்வர்கள், எல்லாம் சிறை கொடுமை அனுபவித்தவர்கள். இந்த இனத்துக்காக ஒரு பொது உடைமை புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக தமிழகத்தை பொது உடைமை பூங்காவாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று நம்முடைய பேராசான் வள்ளுவர் அவர்கள் சொல்லுகிறார் அல்லவா, உன்னுடைய எண்ணங்கள் மிக உயர்வானதாக இருக்கட்டும், நீ அதில் படுகொலையில் விழுந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே, உன் அந்த உயர்ந்த எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே. அதனால உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து.
முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அந்த அடிப்படையிலே புரட்சிகர இயக்கங்களுக்கு வந்த ஐயா கலியபெருமாளுடைய அந்த 2 புதல்வர்களில் சோழ நம்பியார் 2004 அவரும் சிறை கொடுமைகளை நீண்ட காலம் அனுபவித்தவர் தான். 2004 காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய லட்சிய வேட்கையோடு கனவோடு நம்முடைய தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழர்கள் தலைமை தாங்கக்கூடிய இயக்கங்கள், இந்த இயக்கங்களெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றளவும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அண்மையில் கூட நான் போகிற வருகிற வழியிலே ஆயுதப்படைச்சாலைன்னு இருக்கு, இந்த பாளையங்கோட்டையில பாலை பேருந்து நிலையத்திலிருந்து மேட்டுத்திடல் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பாதை, ஆயுதப்படை முகாம் இருக்காங்க நம்முடைய காவல்துறையை சார்ந்தவர். அங்கே திடீரென ஒரு கடையை திறந்தார்கள். அந்த கடையினுடைய விளம்பரத்தை பார்த்தேன், முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் இருந்தது. திறந்த அன்றைக்கே போய் பழங்களை வாங்கி கொண்டு அன்பான வேண்டுகோள் என்று ஆட்சி மொழி சட்டத்தையும் பெயர் பலகைகள், வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அந்த பெயர் பலகைகளுடைய அறிவிப்பு பலகைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அரசாணையை விளக்கிவிட்டு நீங்கள் தமிழில் எழுத வேண்டும், அதிலேயும் தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே போலீஸ் கேண்டியன் என்று தமிழில் எழுதி வைத்திருந்தார்கள். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சிகர போராட்டத்தை நானே அறிவித்து ஒரே நல்ல காவலர் உணவகம் என்று மாற்றி வைத்த அந்த செய்தியெல்லாம் சொன்னேன். 5 நாட்களில் தமிழ்நாடு அரசு காவல்துறை பழமுதிர்ச்சோலை என்று பெயரை மாற்றிவிட்டார். இந்த பெயர்கள்லாம் தமிழில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சோழ நம்பியார் அதற்கு ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார். அந்த இயக்கத்தின் தலைவர் யார் என்று சொன்னால், இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன். எப்படிப்பட்ட ஒரு அரசியல் வரலாற்று திருப்பு முனையை புலவர் ஐயா கலியபெருமாளுடைய அருந்தவ புதல்வர் சோழ நம்பியார் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பட்டியல் பிரிவு தமிழன் தலைமையில் தமிழ் பாதுகாப்பு இயக்கம், அதிலே காப்பாளர் யாரு? முதுபெரும் தலைவர் ஐயா பழ நெடுமாறன், மாபெரும் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாசு, கொங்கு மண்டலத்தில் தணிக்கையாளர் இளமுருகன், பாண்டிய மண்டலத்தில் மருத்துவர் ஐயா நா சேதுராமன், மீனாட்சி மருத்துவமனை முதலில், இவர்களையெல்லாம் இணைத்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் தலைமையிலே சோழ நம்பியார் கட்டமைத்தார். அதில் பாருங்க, மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுத்தார்கள். ஆங்கில பெயர்களை தார்பூசி அளித்தார்கள், இந்தி பெயர்களை தார்பூசி அளித்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐயா கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை 100 விழுக்காடு நிறைவேற்றுவோம். திரைப்படங்களுக்கு, தமிழ்நாட்டில் திரையிடக்கூடிய திரைப்படங்களுக்கு தனித்தமிழின் பெயர் இருக்கணும், இல்லைன்னா படங்களை ஓட விட மாட்டோம். நானே போராட்டம் அறிவித்தேன். மும்பை எக்ஸ்பிரஸ் கமலஹாசன் நடித்த படம், அந்த காலத்தில் அவர் சொன்னார் திரைப்படம் தானே என்று. ஒரு பெரிய ஊடகத்தில் 2 பக்கம் என்னுடைய நேர்காணல் வந்தது. அந்த நேர்காணல் வைத்து ஊடக நண்பர்கள் கேட்டபோது, நாங்கள் எல்லாம் நடிகர்கள், நடிக்கத்தான் செய்கிறோம், இதெல்லாம் நடிப்பு தானே, இதெல்லாம் கலை தானே, இதுல மொழியை ஏன் அடையாளப்படுத்த வேண்டும், கலை மொழிக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் கமலஹாசன் சொன்னார். அதே மறுபடியும் சென்னையிலே என்னிடத்தில் கேட்டார்கள் 2004 வாக்கிலே. நான் சொன்னேன், சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது, அவர் நடிப்புத்தானே என்று சொல்கிறார், கலைதானே என்று சொல்கிறார். யாரு? மக்கள் நீதி மைய தலைவர், எதிர்கால நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், திராவிட மாடல் உதவியோடு. கமலஹாசன் இடத்துல நான் கேட்கிறேன், இந்த கேள்வி அவரிடத்திலே கேளுங்கள் என்று. என்ன என்றார்கள்? அவர் கதாநாயக நடிப்பதில் உலக நாயகனாக திகழ்கிறார், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நம்ம மகிழ்கிறோம், பாராட்டுகிறோம், அவருடைய கலையை சுவைக்கிறோம். அவருடைய அருந்தவ புதல்வி சுருதிகாசன் கதாநாயகை நடிக்கிறார். நடிப்பு தானே, கலைதானே. சுருதிகாசனோடு கமலஹாசன் காதலன் காதலி வேடத்திலே நடிப்பாரா என்று கேட்டேன். நான் கடுமையாக கேட்டேன், நாகரிகம் கருதி அந்த சொல்லை, அந்த காட்சியையும் இந்த சொல்லையும் பயன்படுத்த விரும்பவில்லை. 2 பேரும் நடிக்க சொல்லுங்க. கமலஹாசன் கதாநாயகன், சுருதிகாசன் கதாநாயகி,
நடிக்க சொல்லுங்க பார்ப்போன்னு. இதை போய் கேட்டிருக்காங்க, வாய் மூடி அமைதியாயிட்டார். அப்படிப்பட்ட அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நெய்வேலியில இதே தம்பி வேல்முருகன் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். நெய்வேலியில எந்த திரையரங்களையும் மும்பை எக்ஸ்பிரஸ் என்கின்ற படத்தை திரையிட விடாமல் செய்து விட்டார். மும்பை விரைவு என்று மாற்றிய பிறகுதான் அங்கே திரையிடப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம் மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுத்தது. அதிலே 2005 மார்ச் 26 திருச்சி பொன்மலை திடலிலே 3வது மொழிப்போர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டு நிகழ்ச்சி நிரலிலே என் பேர் முதல் பகுதியிலே இருக்கிறது. ஐயா இளங்குமரன் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற கருத்தரங்கத்துக்கு முன்னிலை வைக்கிறோம். முனைவர் ஐயா தமிழண்ணல், முனைவர் மதிவாணன், மாணவி முஸ்தபா, முனைவர் ஆர் அழகப்பனார், நம்முடைய தமிழெண்ணெய் படத்துக்கு உரிமையாளர் மறைந்த புலவர் ஐயா இறை குருவனார், சத்திவேல் முருகனார், வழக்குரைஞர் செந்தில்நாதன், அதே போல வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் தா வெள்ளையன், ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் அந்த கருத்தரங்கத்திலே கலந்து பேசுகிறார்கள். நாங்கள் எல்லாம் முன்வைக்கிறோம். என்னுடைய அன்பு தம்பி இயக்குனர் சீமான் பேர் கடைசியில் இருக்கிறது. இந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலே மிகப்பெரிய முன்னெடுப்பை முன்னெடுத்தோம். 2006 ஆட்சி மாற்றம் வந்தவுடனே தமிழில் பெயர் வைக்கிற திரைப்படங்களுக்கு வரி விலக்கு அறிவிக்கப்படும் என்று நம்முடைய ஐயா கலைஞர் மு கருணாநிதி அறிவித்தார். சில படங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் அதுவே வடமொழி பெயர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை வந்தது. நாமெல்லாம் கடுமையாக எதிர்பார்த்தோம். இப்பொழுது டெஸ்ட் என்று இப்படி விளம்பரம் கொடுக்கிறார்களே, திரைப்பட உலகத்தில் இன்றைக்கு எல்லோராலும் மதிக்கக்கூடிய, எல்லோருக்கும் அறிமுகமான, அவருடைய சொல்லை கேட்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு வருவார். அவரிடத்தில் சொல்லலாம் என்று ஒரு சிந்தனை வந்தது. தம்பியிடம் எப்படியாவது ஒரு செய்தியை சொல்லி இனிமேல் தமிழ் திரைப்படங்கள், தமிழ்நாட்டிலே திரையிடக்கூடிய திரைப்படங்களுக்கு தமிழில் தான் பெயர் வைக்க வேண்டும். அந்த சிந்தனை ஓட்டத்தோடு சமூக வலைதளங்களை புரட்டுனா அவர் படமே வருது. யார் படம்? என்னுடைய தம்பி சீமான் படமே வருது. என்னன்னு பார்த்தா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு அவரே நடிக்கிறார். எங்க போய் சொல்றது, எந்த சுவர்ல போய் முட்டுவதுன்னு எனக்கு தெரியல. கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கொடுமை கொடுமை என்று. அந்த கொடுமைக்கு மாற்றாக மாரியம்மன் கோயிலுக்கு போனா அங்க 4 கொடுமைகள் தலையை விரித்து போட்டு ஆடிக்கொண்டிருந்தான். அந்த பழமொழி போல இந்த தமிழ்ல பெயர் வைக்க நீங்க சொல்லுங்க, நீங்கள் சார்ந்த, நீங்கள் போற்றி புகழ்ந்து பெருமிதப்படுத்துகிற இந்த திரை உலகத்தில் சொல்லுங்க என்று தம்பி செந்தமிழன் சீமானிடம் சொல்லுவதற்கு எண்ணி பார்த்தால் அவரே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு பெயர் உள்ள படத்தில் நடிக்கிறார். இதுதான் பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. எனவே சீமானிடம் எப்படி சொல்லுவது? அப்போ நடிக்க ஒப்புக்கொள்கிற பொழுது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், 36 லட்சம் தமிழர்களின் தலைவர், தமிழ் என் உயிர் மூச்சு என்று மூச்சுக்கு 300 தரம் முழங்கக்கூடிய என் தம்பி செந்தமிழன் சீமான் அந்த படத்தை ஒப்பந்தம் போட வரும்போதே பேரை கேட்டிருக்கணுமா அல்லவா? பேரை கேட்கல. ஏன் கேட்கல? நீங்க தமிழில் பேர் வைங்கன்னு வலியுறுத்த வேண்டும். அதிலே நான் நடிப்பதாக இருந்தால், முந்திரிக்காடுன்னு தம்பி எடுத்தார் இல்லையா, நம்முடைய சோழன் மு களஞ்சியம், நல்ல தூய தமிழ் பெயர், அதுல தம்பி நடித்தார். அதுல சோழன் மு களஞ்சியம் அந்த படத்தை எடுக்கும் போது செந்தமிழர் சீமானை நடிக்க வைக்க வேண்டும் என்று பெரிய முயற்சி செய்த பொழுது அந்த முயற்சி கைகூடாத தருணத்தில் நானும் சிறிதளவு அதற்கு உதவி இருக்கிறேன். சீமானையும் நம்முடைய தம்பி களஞ்சியத்தையும் சந்திக்க வைக்கிற ஒரு எதிர்பாராத ஒரு பாலமாக இருந்து சந்திக்க வைத்தேன். முந்திரிக்காடு போகட்டும், அவர் முந்திரிக்காடு எடுத்தார் இல்லையா, அதே போல எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் திரைப்பட இயக்குனர்களுக்கும் ஒட்டுமொத்த கலைத்துறைக்குமே செந்தமிழன் சீமான் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும். நீ எப்படி வேண்டுமா, எந்த கதை வேண்டுமானாலும் இல்லடே, ஆனா பெயர் தூய தமிழ்ல இருக்கணும். தூய தமிழ்ல இருந்தால்தான் தமிழ்நாட்டில் இந்த திரையரங்கங்களில் திரையிடுவதற்கு நாம் தமிழர் கட்சி ஒப்புதல் தரும், இல்லையேல் புரட்சி வெடிக்கும் என்று சொல்லி இருக்கணும். ஆனா அவர் நடிக்கிற படமே பார்த்தா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. தமிழீழத்தை பற்றி,
தேசிய தலைவரை பற்றி, தேசிய தலைவர் தலைமையிலான தமிழீழ அரசை பற்றி அக்குவேறு ஆணிவேராக பேசக்கூடிய அன்பு தம்பி அங்கே என்ன வைத்திருந்தார்கள்? பேங்குகளுக்கு தமிழீழ வைப்பகம் என்று வைத்திருந்தார்கள், தமிழீழ காப்பீட்டு நிறுவனம் என்று வைத்திருந்தார்கள். அப்ப நீங்க அந்த திரைப்படத்துல உடன்படிக்கை போட வருகிற அந்த உருவாக்குனர் அல்லது முதலீட்டாளர் அல்லது இயக்குநரிடம் நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? மொத்தத்திலே நாங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ்ல பெயர் வைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க என்னையே நடிக்க வைக்கிறதுக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஆங்கிலத்தில் பெயர் வைத்தால் எப்படி? எந்த வகையில் இது நியாயம்? பெயரை மாற்றுங்கள், இல்லையானால் நான் அதை நடிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். சொல்லல. சரி, இந்த செய்தியை இப்பொழுது நம்முடைய எரிதனல் வாயிலாக சான்று ஆவணங்களோடு நாம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்கிறோம், பகிர்ந்து எல்லோருடைய கவனத்தை ஏற்கிறோம். இதனுடைய அடிப்படையிலாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்கின்ற அந்த திரைப்படத்தின் பெயரை மாற்றி அதிலே நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நடிக்கிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.